ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பாலாஸ் கிச்சன். இன்றைக்கி பாலாஸ் கிச்சனில் கொள்ளு ரசம் பண்ண போகிறோம். அதுக்கு நான் கொள்ளு எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி வடிகட்டியில் போட்டு வெறும் ட்ரை கொள்ளு தான். அதை நல்லா இந்த மாதிரி சலிச்சிட்டு நல்ல ஒரு கிளாத் வச்சு நல்லா தொடச்சி எடுத்துக்கலாம். ஏன்னா டஸ்ட் இருக்கும் இல்லையா, அதனால நான் இந்த மாதிரி வடிகட்டியில் போட்டு ஜலிச்சு எடுத்துக்க போகிறேன். துணியில் தொடச்சிக்க போகிறேன். அப்புறமா இதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி, 2 தக்காளியை வெந்நீரில் போட்டு வச்சுருக்கேன். கரைக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்ட்டு. வறுக்க வேண்டிய சாமான்: கொத்தமல்லி விதை 1 ஸ்பூனு, சீரகம் 1 ஸ்பூனு, மிளகு ஒரு 1/2 ஸ்பூனு, கருவேப்பிலை, கொத்தமல்லி, பூண்டு, வரமிளகா. இந்த வரமிளகா, கொத்தமல்லி, மிளகு, சீரகத்தை வறுத்துக்கலாம். பெருங்காயத்தை வச்சு வறுத்துட்டு இதை பவுடர் பண்ணிக்கலாம். இந்த கொள்ளை தனியாக வறுத்துட்டு பவுடர் பண்ணிக்கலாம். லைட்டாக நெய் விட்டு வறுத்துட்டு பார்க்கலாம். வறுக்கிறது எல்லாருக்குமே தெரியும், அதனால் நான் வறுத்துட்டு காட்டுறேன். நான் கொஞ்சமாக நெய் விட்டு வறுத்துட்ருக்கேன். இந்த கரண்டியில் 1 கரண்டி கொள்ளு வறுத்தாச்சு. மிளகு சீரகத்தையும் வறுத்தாச்சு. கொள்ளு வெடித்து வாசனை வரும், அந்தளவுக்கு வறுக்கணும். தீச்சிடக்கூடாது, தீக்காமல் வறுக்கணும். பூண்டு, கொத்தமல்லி, கருவேப்பிலையாக இது மேலே பச்சையாக சேர்த்து எல்லாத்தையும் நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். இது கூடவே ரசத்துக்கு தேவையான உப்பு, மஞ்சப்பொடியும் சேர்த்து நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். நான் இங்கே புளியை கரைச்சி வச்சுட்டேன். புளியும் தக்காளியும் நாம் வறுத்துருந்தோம் இல்லையா, அதை நல்லா பவுடராக பண்ணி வச்சுட்டேன். அதுலேயே உப்பு, மஞ்சப்பொடி எல்லாமே போட்டிருக்கோம். இங்கே ஒரு வானிலையில் 1 ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். நெய்யில் தாளிக்கிறேன். நீங்கள் கடலெண்ணெய், நல்லெண்ணெய் எதில் வேணாலும் தாளிச்சிக்கலாம். கடுகு, சீரகம், கருவேப்பிலை தாளிச்சிக்கலாம். நான் கடுகு தாளிச்சிட்டு நம்ம கரைச்சி வச்சுருந்தா புளி தக்காளியை சேர்த்துட்டேன். இது ஒரு கொதி, லைட்டாக ஒரு கொதி வந்தோடனே நம்ம அரைச்சி வச்சுருக்கிற பொடிகளை சேர்த்துக்கலாம். இது ஆல்ரெடி வெந்நீரில் தான் நான் புளியும் தக்காளியும் கரைச்சிருக்கேன், அதனால் சீக்கிரம் பச்சை வாசனை போயிடும். அப்புறமா பொடிகளை சேர்த்துக்கலாம். புளி லைட்டாக கொதிக்க ஆரம்பிக்குது. நாம் இங்கே வச்சுருக்கிற இந்த பொடிகளுக்கு நான் இந்த 1 கரண்டி இந்த புளித்தண்ணியை விட்டு கரைச்சி வச்சுருக்கேன். ஏன்னா கட்டி கட்டியாக ஆகிடும் அப்படிங்கிறதுனால 1 கரண்டி அந்த புளித்தண்ணியை விட்டு கரைச்சி வச்சுருக்கேன். இதை நம்ம இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு கொதி வரட்டும், பார்க்கலாம். நுர கட்டி லைட்டாக கொதி வருது. இந்த சமயத்தில் நம்ம இந்த கொத்தமல்லி தழையை போட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணால் நம்மளோட கொள்ளு ரசம் தயாராகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். ஓம் சாய்ராம்.